அதுல உள்ள என்ன நடந்ததுன்னு விலாவரே எழுதி அனுப்பியிருக்கான். அதை படிச்சு பார்த்துதான் இந்த விஷயமே எங்களுக்கு தெரிய வந்தது. இல்லை, உனக்கு இந்த துறையை பத்தி வேற என்னல தெரியும்? பெருசா ஒன்னும் தெரியாது. அந்த மாலதியோட அண்ணன் தான் துறை, அது மட்டும்தான் எனக்கு தெரியும். மாலதி ஒன்னும் அவ்வளோ கெட்ட பொண்ணுலாம் இல்லை. முதல்ல மாலதியை அறிவை காதலிக்க சொல்லி தான் அனுப்புனாங்க. ஆனா உண்மையிலேயே அறிவு மேல மாலதிக்கு காதல் வந்துருச்சு. நானே அதுக்கு பல தடவை அவளை திட்டியிருக்கேன், சண்டை கூட போட்டிருக்கேன். பாரதி மட்டும்தானே கொலை பண்ணா, அதுக்கு அறிவு என்ன பண்ணுவாரு? அதெல்லாம் சரிதான். அவ அறிவு கிட்ட இந்த விஷயத்த சொல்றதுக்குள்ள மாலதியை கொன்னுட்டா. சண்முகம், நான் கொஞ்சம் ஸ்டேஷன் போகணும், கிளம்பலாமா? இல்லை, உனக்கு இந்த துறையை பத்தி வேற என்னல தெரியும்? இல்லை, நாளைக்கு கோர்ட்டுக்கு வந்து இந்த எல்லா உண்மையும் நீ மாத்தாம அப்படியே சொல்லணும், புரியுதா? உசுரே போனாலும் உனக்காக கோர்ட்ல உண்மையை சொல்றேன், போதுமா? சரில, கிளம்புவோம். சண்முகம், என்ன? நான் ஒரே ஒரு தடவை ரத்னா கிட்ட பேசணும். ரத்னா, என்ன மன்னிச்சிரு. தெரியும், நீ மன்னிக்க முடியாத அளவுக்கு நான் தப்பு பண்ணியிருக்கேன். அட்லீஸ்ட் செஞ்ச பாவத்துக்கு அறிவை வெளியே கொண்டு வரதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்வேன். தேங்க்ஸ். நாளைக்கு காலையில வரோம். பாத்துக்கங்க. சாரி மேடம், இங்க கால் பண்ணது அவசரமா தான் வந்தேன். ஆனாலும் டிராபிக்ல லேட் ஆயிடுச்சு மேடம். ஷட் அப். வெங்கடேஷனை கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? தேடிக்கிட்டு தான் இருக்கோம் மேடம். அவனை எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல. சண்முகத்தை ஷேடோ பண்ண ஆள் போட்டிருக்க மேடம். ஆனாலும் அவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு எங்கேயாவது போயிடுறா மேடம். வெக்கமா இல்ல? நீ ஒரு போலீஸ், உன்கிட்ட ஒரு பெரிய டீமே இருக்கு. ஒரு சாதாரண ஆளு அவனை ஃபாலோ பண்ணி வெங்கடேஷனை கண்டுபிடிக்க முடியல மேடம். அவன் நாம நினைச்சதோட புத்திசாலியா இருக்க மேடம். இப்படி எல்லாம் பேசுறதுக்கு நீ அவமானப்படணும் குரு. இங்க பாரு குரு, எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. எனக்கு வெங்கடேஷ் இங்க உடனே வந்து ஆகணும். புடிச்சிருவோம் மேடம். கிழிச்சிங்க. ஒரு வாரம் ஆச்சு. புல்லட் காயத்தோட போன மனுஷன் அது எப்படி இவ்வளவு நாள் உங்க கண்ணில் படாம இருக்க முடியும்? எனக்கு அந்த வெங்கடேஷ் உடனடியா வேணும். உனக்கு புரியுதா இல்லையா? அந்த வெங்கடேஷ் சண்முகம் கட்டுப்பாட்டுல இருக்கிற வரைக்கும் நமக்கு பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்கு. அவனை உடனடியா கண்டுபிடிச்சு ஆகணும். ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் மேடம். பத்தல, உன்னோட எஃபர்ட் பத்தல. இத பாரு, உனக்கு திரும்பவும் சொல்றேன், புரியுதா இல்லையா? வெங்கடேஷ்க்கு நம்மளை பத்தி நிறைய உண்மைகள் தெரியும். அவன் மட்டும் கோர்ட்ல சாட்சி சொன்னான்னு வை, நம்ம எல்லாருக்குமே சிக்கல் தான். விட மாட்டோம் மேடம். அதுக்குள்ள புடிச்சிரு மேடம். குரு, எனக்கு என்னமோ கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. மேடம், ஒரு புது தகவல் மேடம். என்ன? அந்த சண்முகம் ஏதோ ட்ரிக் பண்ணி அந்த அறிவழகனை ஜிஹெச்சுக்கு வர வச்சிருக்கா மேடம். அங்க வச்சு ரத்னாவை மீட் பண்ண வச்சிருக்கா மேடம். இவரெல்லாம் என்ன படிச்சு என்ன பிரயோஜனம்? சாதாரண மல்லிகை கடைக்காரன், அதுவும் அவன் படிக்காதவன். அந்த சண்முகத்தை ஜெயிக்க இவங்கால முடியல. நாளைக்கு கோர்ட்ல ஹியரிங், அதுக்குள்ள அவனை தூக்கிடுவியா குரு? பண்ணிடலாம் மேடம். இல்ல, உங்களை நம்ப முடியாது. மத்ததை விட நான் சொல்ற மாதிரி பண்ண. கூட என் மகன் கௌதமியும் கூட்டிக்கோ. சரிங்க மேடம், சொல்லுங்க. அந்த வெங்கடேஷ் எப்படி அங்க கோர்ட்டுக்கு வரக்கூடாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா,
சேஃபா தான் இருக்கான். நேரிலே போய் பார்த்துட்டு வந்துட்டேன். பத்தாக்குறைக்கு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கால் பண்ணி செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். எப்படியாவது கோர்ட்டுக்கு அவனை வர வச்சிடணும். அது போதும்டா. இல்லை, என்னையே அந்த வைஜெயந்தி ஆளுங்களை வச்சு தீவிரமா தேடிட்டு இருக்கு. நானே அவங்க கண்ணில் டிமிக் கொடுத்து தான் சுத்திட்டு இருக்கேன். அந்த வெங்கடேச மட்டும் அவங்க கண்ணில் மாட்டினா கோலை வெறியில இருக்கானுவ. கோர்ட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி அவனை சைலண்ட் ஆக்கிட்டு வருவேன். அவனை கொலை பண்ற அளவுக்கு போனவதான அந்த பொம்பளை. மர்மோன, நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். சண்முகத்தையே கண்காணிக்கிறவங்க வெங்கடேசனை சும்மா விடுவாங்களா? எப்படியும் அவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண விடாம பல வழியில போராடதான் போறாங்க மாமா. அண்ணே, அதை நினைச்சாலே திக்கு திக்குன்னு இருக்கு. இல்லை, இப்ப நீ எதுக்குல பதறிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் அமைதியா இல்ல, யோசிக்கணும்ல. இல்லை, உன்னால அவனை கோர்ட்டுக்குள்ள கொண்டு வர முடியுமா? அதான் பிரச்சனை. இப்போ அவனை மறைச்ச வைக்கிறதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. கோர்ட்டுக்கு கொண்டு வரணும்னா ரோடு வழியா மட்டும்தான் கொண்டு வர முடியும். அதுல ரிஸ்க் அதிகம். அதை மீறிதான் அவனை கோர்ட்டுக்கு கொண்டு வரணும். எப்படியும் அறிவு வீட்ல இருந்து கோர்ட்டுக்கு போறதுக்கு ஒரு 10-12 கிலோமீட்டராவது இருக்கும். போற வழியில இவங்க எங்க வேணா அட்டாக் பண்ணி தடுக்க பாப்பாங்க. எப்படி சமாளிக்க போற? கையில கன் இருக்கு. இருந்தாலும் அவங்க நிறைய பேர் வந்துட்டா பிரச்சனை தான். என்ன சண்முகம், என்ன சொல்லுத? யோசிப்போம். நானும் பல விதமா யோசிச்சு பார்த்துட்டல. பிரச்சனை இல்லாம இந்த விஷயத்துல வைஜெயந்தி கண்ணில் மண்ணை தூவிட்டு அவனை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வரணும். இல்லை, ஒரு ஐடியா இல்ல. என்ன சண்முகம்? இல்லை, எந்த வண்டியில வந்தாலும் எந்த வழியில வந்தாலும் அவனுங்க அதை மறிச்சு செக் பண்ணதானே செய்வானுவ. வாய்ப்பு இருக்கு. அப்ப அவனுக்கு செக் பண்ணாத வண்டி ஏதாச்சும் இருக்கா? இப்ப இருக்கிற நிலைமையில ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு வந்தா கூட மறிச்சு செக் பண்ண வாய்ப்பு இருக்கு. என்னால சண்முகம் அவசரமா கிளம்பி வர சொன்ன? கரெக்ட் டைமுக்கு வந்துட்ட. நல்லா கவனமா கேட்டுக்க. இல்லை, அந்த கோர்ட்டுக்குள்ள வரதுக்கு எத்தனை வழி இருக்கு? ஒரே வழிதான் சண்முகம் இருக்கு. ஒரு வழிண்டா அப்ப நம்ம எப்படி சுத்தி வந்தாலும் அவனை வாசலுக்குள்ள வச்சு நம்மள மறிக்க தானே செய்வானுவ. நிச்சயமா உள்ள வர எல்லா வண்டியுமே அவங்க கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. அப்படி பாக்குறப்போ நாம என்ன பண்ண முடியும்? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குல்ல.